ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி. அதேபோல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஜூலை மாதம் 18ஆம் தேதி கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையை அடைகிறார். செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் வீட்டிருக்கிறார் அல்லவா? கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறது. அதேபோல சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் ஆட்சி பலத்தோடு வலிமையாயிருக்கிறாரு. சோ இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்க, சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னி ராசிக்கு பிரவேசிக்கிறார். சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும், என்ன பலன், எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வருகிறீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு. அது குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அது எது வரைக்கும்னா 15ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதி அன்று, அதாவது ஜூலை 16ஆம் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல வந்து மறையப் போகிறாரு. அப்போ அதுக்கு மேல ஜூலைனுடைய பிற்பகுதியில கொஞ்சம் யோசிக்கணும். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசியில கேது உட்கார்ந்திருக்கிறார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில் கேதுவும், 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு. அஷ்டம சனியாக உட்கார்ந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில உங்கள் லக்னத்தை எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். ஒரு இழப்புக்கள் அப்படின்றது இருக்கும். ஒரு பொம்ரோபக்ஷன் இருக்கும். எதை செயல்படுத்துவது, செயல்படுத்த முடியாத ஒரு சில தடைகள், தாமதங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை. அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பா இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்ப விஷயங்கள், தன விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குடும்பம் என்று சொன்னாலே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சந்திரன் இருக்கார். சந்திரனுங்கிறது நிலையில்லாத கிரகம், மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. அந்த புதன் பகவான், அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்ப 2க்குரியவன் விரயஸ்தானத்துல, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சனி யாருக்குரியவன்? அதாவது சனி என்கிறது இந்த சிம்மத்துக்கு ஆகாதவன், கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சோ அவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ரமாகிறார். எதுக்கு? 13ஆம் தேதி வக்ரமாகி பார்க்கிறார். அப்போ என்ன நடக்கப் போகுது சிம்மத்துக்கு? ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள். சோ சிம்மத்தில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே வக்கிரம்னா என்ன? தன்னுடைய இயல்பு தன்மைக்கு மாறிய நிலை. அப்போ இதுவரைக்கும் சனி பார்த்து கெடுத்துக் கொண்டிருந்த இந்த சிம்ம ராசி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சரி, குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே என்கின்ற மன உணர்வை தரக்கூடிய ஒரு வரமாக இந்த சிம்மத்துக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப் போகுது அப்படின்னு சொல்றேன். அதுபோல அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தில இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். ஏன்னா வக்ரம் அடைந்து பார்க்கிறார். அப்போ இயல்பு தன்மை மாறிய நிலையில இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்குறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அனுசரிச்சு போகணும். பண விஷயத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, கவனமா இருக்கணும்.
யாருக்கு பணத்தை கொடுக்க கூடாது, பணத்தை கொடுத்தால் விபரீதம் வராது, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சோ இந்த விஷயத்துல கவனம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தைரிய வீரியம் எப்படி இருக்கு? அந்த ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அல்லது வீரியமாக செயல்படக்கூடிய தன்மை, தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே தீர்க்கப்படுமான்னா குரு பார்க்கிறார். குரு நல்லவன்தான். குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தை 5ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறது நல்லது. 8ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்தை பார்த்தான்னா குலத்துல வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். மனம் சார்ந்த விஷயத்தில் கன்ஃபியூஷனை கொடுத்து கொண்டிருக்கும். நிறைய பேருக்குள்ள அரசு திட்டங்கள் இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், ஆகாயம் உண்டு. டிராவல் எந்த அளவுக்கு அரசு திட்டத்தில் இருக்கோ, அந்த அளவுக்கு பண வசதி, பண வரவுங்கிறது உண்டு. அதுல மாற்று கருத்து இல்ல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி பார்க்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அது 11ஆம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ கடவுள் தான் உங்களை காப்பாத்த போறாரு. இறை சக்தி உங்களை காப்பாற்ற வருகிறது. குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அப்போ குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லது குறைந்தது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வத்தை சென்று வருகிற போது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா குலதெய்வம் உங்களை காப்பாற்ற இருக்கிறது. குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடத்தை பார்க்குது. தெய்வ சக்தி காப்பாற்ற இருக்கிறது. தெய்வ சக்தியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா அப்படின்னா குரு நல்லாதான் இருக்காரு. நல்லாதான் இருக்காரு. பார்க்கிறேன். ஒரு சூப்பரான அமைப்பு தான். ஆனால் புதன் வக்ரமாக இருக்கிறது. அப்போ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சிம்ம ராசியம்பர்கள் தன்னை விட வயதானவர்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்வது இந்த சிம்மத்துக்கு உகந்தது. குருமார்களின் ஆலோசனை ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். சோ தாங்கள் நினைத்த, தாங்கள் ஆசைப்பட்ட கல்லூரியில் படிப்பதற்கான அமைப்பு இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் தூரம் சென்று படிக்கக்கூடிய அல்லது ஹாஸ்டல் ஸ்கில் படிக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு கன்ஃபியூஷன். அதுவா? இதை படிக்கலாமா? அதை படிக்கலாமா? இந்த குழப்பம் என்பது சிம்ம ராசினர்களுக்கு இருக்கும். அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல நான் சொல்கிறேன். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலத்தை தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். குருவை பார்க்க வேண்டும். 5ஆம் இடம் யார்? குருதான். 5ஆம் அதிபதி யார்? 5ஆம் அதிபதி குருதான். அந்த குரு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்க ராசிநாதனோடு சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது என்று சிம்ம ராசி நண்பர்களுக்கு. அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த தடையும் ஏற்படுத்தப் போவதில்லை. 7ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறார். அற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய ஆப்போசிட். நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்களுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அது அஷ்டம சனி காலகட்டத்தில். ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கை. கூட்டுத் தொழிலில் இருக்கின்றவர்கள் கரெக்டாக எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியாக வைத்துக் கொள்வது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில வைத்துக் கொள்ளுங்கள். சோ ராகு இருப்பதால் பிரம்மாண்டமாக அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்கின்ற எண்ணம் உணர்வை தரும். ஏன்னா ராகுனாலே பிரம்மாண்டம். படையெடுக்கக்கூடிய தன்மை. நல்லா பெருசா பண்ணணும், பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும். அதுல கவனமாக இருக்கணும். சோ சொந்த தொழில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அஷ்டம சனியாக இருக்கிற ஒரே காரணத்தால ஒப்பந்தங்கள் புதுசா கிடைக்குமா? புதிய தன்மை உருவாக்குமா? புதிய ஸ்டேட்டஸ் பிளான உருவாக்கலாமா? புதுசாக எதையாவது இது பண்ணலாமா? அப்படின்னா மனம் ரீதியாக, உங்க புத்தி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளையும்
நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல சிம்ம ராசியினர்கள், நான் தன்னுடைய புத்தி அறிவை வைத்து ஒரு தொழிலைச் செய்கிறேன். செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். தன்னுடைய புத்தியையும், தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களையும் இந்த சிம்ம ராசியினர் செய்து கொள்ளலாம். ஆனால் பணத்தை மூலதனமா போட்டுச் செய்யக்கூடிய தொழில்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை இருக்கணும்ங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சோ, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்ற எடுத்துக்கொண்டால், இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்க ராசியிலே கேது பார்க்கிறார். அப்போ கேது அப்படினாலே விநாயகர். சோ, விநாயகர் வழிபாட்டை எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதே சமயம் சித்தர்கள் வழிபாடு. உங்களுக்கு பிடித்த சித்தர்களுடைய வழிபாட்டை எடுத்துக்கொள்வதும் சிறப்பு. செவ்வாய் எங்கே இருக்கிறார்? செவ்வாய் பார்க்கப்படுகின்றது. கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதனால் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது. ஏன்னா இந்த சிம்மத்துக்கு ராசயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். சோ, முருகப்பெருமான் செவ்வாய் சம்பந்தமான வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்க மனம், எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃபரண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி, நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும், தசா புத்தியும் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களைத் தொடர்ந்து ஒரு 3 வாரத்துக்கு பாருங்க. சரியானதாக பொருந்தி வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க. பொருந்தி வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன், புத்திநாதன் 6, 8, 12 இடத்தோடு தொடர்பு அல்லது அதிபதியின் தொடர்போடு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடக்கிற கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு? தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பும் நம்ம ஜாதகத்துல இருக்கு. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது. எப்பத்தான் சார் எனக்கு திருமணம் நடக்கும்? எப்பத்தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க, வளம் பெருக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.